வணக்கம் மக்களே. கலியுக கந்தன் நம் முருகனின் அருள் இருந்தால் மலையும் நம் வசமாகும். நம்ம நாமக்கல் மாவட்டம் காளிப்பட்டியில் உள்ள கந்தசாமி கோவில் முருகனின் 7ஆம் படை வீடுனே சொல்லலாங்க. 300 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் லட்சுமண கவுண்டர் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் தீவிர முருக பக்தராக இருந்திருக்காரு. பழனி ஆண்டவரை தவறாமல் சென்று வழிபட்டு வந்திருக்கார். அவரின் பக்தியை கண்ட முருகன் அவரின் கனவில் தோன்றி அவர் இருக்கும் இடத்திலேயே தனக்கு ஒரு கோயில் கட்டித்தர சொல்லி இருந்திருக்காருங்க. அப்படி கட்டப்பட்டது தாங்க இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோவில். இந்த கோவிலின் விபூதி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் வித்தியாசமானதாகவும் இருக்குங்க. கரும்பின் சக்கையை எரித்து வரும் சாம்பலிலிருந்து தயாரிக்கப்படுகிறது தான் இந்த கோயிலோட விபூதிங்க. இந்த கோவிலில் தைப்பூச திருவிழா ரொம்பவே சிறப்பாக நடக்குங்க. பல லட்சம் மக்கள் வந்து தைப்பூச நாளில் இந்த கோவிலுக்கு வந்து முருகனை தரிசிச்சுட்டு போவாங்க. முக்கியமா பெரிய தேர் சிறிய தேர் 2 தேர்கள் இழுக்கப்படுகிறது. அன்னைக்கு பக்தர்கள் அவங்க கையாலே பஞ்சாமிர்தம் செஞ்சு தைப்பூச நாளில் வேண்டுதலை இங்க நிறைவேற்றுவாங்க. இந்த கோவிலில் கந்த சஷ்டி விழாவும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சூரசம்ஹாரமும் இங்க நடக்குங்க. பாவத்தை போக்குறதுக்கே மயிலேறி வரும் செவ்வேல் கந்தசாமியாக இங்கு முருகப்பெருமான் பக்தர்களை காத்து நிற்கிறார். இது மாதிரி நாமக்கல் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம நாமக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க.